சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணம் தெரியாத கதை நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்ற மகா ஸ்தோத்திரத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதையை தான் பார்க்க போறோம். காமேஸ்வர முகாலோப கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை முதல்ல எதை பத்தி சொல்ல வருதுன்னா, பிள்ளையாருடைய ஜனனம், விக்னேஸ்வரருடைய ஜனனத்தை பத்தி தான் சொல்ல வருது. முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை பார்த்துருவோம். பிள்ளையார் எப்படி பிறந்தாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை பார்த்துருவோம். ஒரு நாள் அம்பாள் பார்வதி அந்தப்புறத்துல தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப நந்தியை கூப்பிட்டு, ஹே நந்தி, நான் தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால யாரையும் உள்ள விடாத அப்படின்னு நந்தி கிட்ட அம்பாள் காவலுக்கு வச்சுட்டு உள்ள போறா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சிவபெருமாள் அந்த இடத்துக்கு வரார். நந்தி ஒன்னும் பேசாம வழி விடுறார். சிவன் உள்ள வந்தோடனே அம்பாள் பயந்து போயிடுறா, யாரோ டக்குன்னு வந்துட்டா அப்படின்னு. அம்பாள் நந்தி கிட்ட கேட்கிறா, நான் தான் யாரையும் உள்ள விடாதன்னு சொன்னல, நீ எதுக்கு அவரை உள்ள விட்ட அப்படின்னு அம்பாள் கேட்கிறா. உடனே நந்தி சொல்றார், சுவாமியை நான் எப்படி போய் தடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே அம்பாளுக்கு அப்பதான் புரியுது, நந்தி நம்மளுக்கு விசுவாசமா இல்ல, சிவனுக்கு தான் விசுவாசமா இருக்கா. அப்ப நம்மளுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அம்பாள் முடிவு பண்ணிட்டு மஞ்சள்னால தன்னோட கைப்பட ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்கிறா. அதுதான் பிள்ளையார்னு நம்ம கதையில எல்லாம் சொல்றோம். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பிள்ளையார் பூஜையில மஞ்சள் பிள்ளையாரை வச்சு, அம்பாள் எப்படி மஞ்சளை உருவாக்கி பிள்ளையாருக்கு உயிர் கொடுத்தாலோ நம்மளும் பூஜையில மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அந்த மஞ்சள் உருவத்துக்கு உயிர் கொடுத்து அவரை தான் மகா கணபதி பிள்ளையார நம்ம எல்லாம் சொல்றோம். அப்படி பிள்ளையாரை காவலுக்கு அம்பாள் வைக்கிறார். அதே மாதிரி சிவன் ஒரு சமயம் வரார். அப்ப பிள்ளையார் வாசல்ல நின்று இருக்கார். சிவபெருமான் உள்ள போக வரார். இல்ல, நீங்க போக கூடாது அப்படின்னு இவர் தடுக்கிறார். இவருக்கு அந்த பையன் முதல்ல யாருன்னே தெரியல. நீ யாரா சின்ன பையன், நவுறு, நான் உள்ள போகணும் அப்படின்றார். இல்ல, அம்மா சொல்லியிருக்கா, நான் உங்களை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சிவன் கிட்ட சண்டை போடுறார். இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமானது ஆரம்பிச்சு சிவன் பிள்ளையாரோட யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி அவ ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்துல சண்டை நடக்கிறச்ச சிவனுக்கு ரொம்ப கோபம் தன்னுடைய திரிசூலத்தினால பிள்ளையாருடைய தலையை வெட்டிடுறார். இது கேட்ட அம்பாளுக்கு ரொம்ப துக்கமாயி அம்பாள் ரொம்ப உக்ரமாயிடுறா. அம்பாளுடைய உக்ரத்தை சாந்தி பண்றதுக்காக வேண்டி நான் திரும்ப அவருக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சிவன் சொல்றார். அப்ப தன்னுடைய பூத கணங்கள்லாம் கூப்பிட்டு போய் அந்த தலையை தேடி எடுத்துன்னு வாங்கோ அப்படின்றா. அப்ப இவெல்லாம் தேடி போறச்சு இவளுக்கு அந்த தலை கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சிவன்கிட்ட திரும்ப கேட்கிறா, சரி வடக்க நோக்கி தான் அந்த தலை போச்சு, வடக்குல எந்த ஒரு ஜீவராசி தலை வச்சு படுத்துட்டு இருக்கோ அதோட தலையை வெட்டி எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு சிவன் சொல்றார். அப்படி இருக்கிறச்சே ஒரு யானை அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கு. யானையோட தலையை வெட்டி எடுத்துன்னு இந்த பிள்ளையாருடைய உடம்புல வச்சு பிள்ளையாருக்கு உயிர் கொடுக்கிறார். அவரை தான் நம்ம கஜநாதன், கஜானனன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இப்படி இதெல்லாம் இது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. இப்ப தெரியாத கதை இந்த காமேஸ்வர முகாலோப கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தோம்னா, பண்டாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருக்கான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், ரொம்ப பவர்ஃபுல். அவனுக்கு எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது அவனுடைய ஆசை. திரிலோகத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், எல்லாரும் தன்னை வணங்கணும் அப்படின்றது அவனோட ஆசை. அப்படி அவன் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லா லோகத்தையும் ஜெயிச்சு தேவர்களை துன்படுத்துறான், ரிஷிகளை துன்படுத்துறான். இப்படி நடந்துட்டே இருக்கு. எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இருந்தும் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கான். அப்ப தேவேந்திரன் முதலிய தேவகணங்கள்லாம் என்ன பண்றான்னா, அம்பாலை நோக்கி போறா. தபஸ்ல இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாலை நோக்கி போய், நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும், பண்டாசுரனை எப்படியாவது நீங்க அழிக்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஆபத்து, எல்லாரையும் அவன் கஷ்டப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி அம்பாள்கிட்ட பிரார்த்தனையை தெரிவிக்கிறா. அம்பாலும் சரி பண்டாசுரனை வதம் பண்ணலாம் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சேனையை அமைக்கிறா. அதுக்கு பேர் தான் சக்தி சேனன்னு. வெறும் பெண்களை மட்டும் வச்சுட்டு ஒரு சேனையை தயாரிச்சு பண்டாசுரனோட போர் இடுறதுக்கு அம்பாள் கிளம்புறா. அப்படி பண்டாசுரனோட போர் நடந்துட்டே இருக்கு. இந்த பக்கமும் அம்பாலும் ரொம்ப வீரியமா சண்டை போடுறா, பண்டாசுரனும் ரொம்ப வீரியமா சண்டை போடுறான். பண்டாசுரனை அழிக்க முடியல. இப்படியே இந்த போரானது ரொம்ப காலம் நடந்துட்டே இருக்கு. சரி, என்ன பண்றதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியல. அப்ப பண்டாசுரன் ஒரு கூட்ட ஆலோசனை வைக்கிறான். தன்னோட மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு, அந்த சக்தி சேனையை நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னோட மந்திரிகள்கிட்ட கேட்கிறான். அப்ப அதுல விஷுக்ரன்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதான மந்திரி ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என்கிட்ட விக்ன யந்திரம்னு ஒரு யந்திரம் இருக்கு, அதை அம்பாளுடைய சக்தி சேனை மேல நம்ம பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அந்த விக்ன யந்திரத்துக்கு என்ன பவர்னு கேட்டா, அதை ஒருத்தர் மேல பிரயோகம் பண்ணியாச்சுன்னா அவ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாளாம். அதுவும் அது எல்லாரு மேலேயும் பிரயோகப்படுத்த முடியாது. யாருக்கிட்ட காமம் இருக்கோ, யாருக்கிட்ட குரோதம் இருக்கோ, யாருக்கிட்ட லோபம் இருக்கோ, இந்த மூணும் யாருக்கிட்ட இருக்கோ அவள் மேல மட்டும்தான் அது பிரயோகம் பண்ணப்படும். அவளுக்கு மட்டும்தான் அது பலிக்கும், மற்றவர்களுக்கு பலிக்காது.
அம்பாளுடைய சக்தி சேனைக்கே பண்டாசுரன் அழிக்கணும் அப்படின்ற ஒரு குரோதம் இருக்கிறதுனால அந்த விக்ன யந்திரத்தை அவ அங்க பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு இவ இந்த கூட்டு ஆலோசனையில முடிவு பண்றா. அம்பாள் தன்னுடைய மேரு மலையில, அம்பாளுடைய கூடாரம் பார்த்தீங்கன்னா அந்த மேரு மலையில தான் அம்பாள் வச்சுட்டு இருந்தாலாம். அந்த மேரு மலையில அவ ரெஸ்ட் எடுக்கிற சமயத்துல அவளுக்கே தெரியாம இந்த விஷுக்ரன் அந்த விக்ன யந்திரத்தை அவ மேல பிரயோகம் பண்ணிட்டான். அப்ப என்ன ஆச்சுன்னா அம்பாளுடைய சக்தி சேனையை ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுதான். அம்பாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம மேற்கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்வோம், தபஸ் பண்ணுவோம், அப்போ ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு அம்பாள் முடிவு பண்ணிட்டு தபஸ் பண்றதுக்கு கிளம்புறா. அம்பாள் தபஸ் பண்ணிட்டே இருக்கா. ஒரு சமயம் தன்னுடைய தவ வலிமையினால சிவனை பிரத்யட்சமாக்குறா. அப்ப அம்பாள் சிவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி சந்தோஷத்துல சிரிக்கிறா. எந்த மாதிரி ஒரு சந்தோஷம்னு பார்த்தா, ஒரு கணவனானும் விதேசத்துக்கு போயிட்டு திரும்புறச்ச ஒரு மனைவிக்கு எந்த ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ரொம்ப நாள் பார்க்காம பாக்குற ஒரு சந்தோஷம். அப்படி அந்த சந்தோஷத்துல 2 பேரும் சிரிச்சுன்ற சிரிப்புல விக்னேஸ்வரர் பிறக்கிறார் அப்படின்னு அந்த கதையில அவ சொல்றா. அப்படி சிரிப்புல இருந்து பிறந்ததுனால விக்னேஸ்வரருக்கு எந்த விதமான ஆசைகள் கிடையாது, யார் மேலேயும் கோபம் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காம குரோத லோபம்ன்றது அவருக்கு சுத்தமா கிடையாது. வெறும் சந்தோஷத்தின் சுரூபமா இருக்கிற விக்னேஸ்வரரா அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அப்படி அந்த விக்னேஸ்வரரை முன்னிறுத்தி அம்பாள் சக்தி சேனைக்கு அந்த விக்ன யந்திரத்தை அழிச்சு, விக்னேஸ்வரர் போன உடனே அந்த விக்ன யந்திரம் விக்னேஸ்வரர்கிட்ட சரண் அடைஞ்சிருத்தான். அதனாலதான் அவருக்கு விக்னேஸ்வரர்னே பேரு. விக்னம்னா தடை, ஈஸ்வரன்னா அரசன். தடைக்கு ஈஸ்வரன் அப்படின்றது தப்பா அர்த்தம் பண்ணிக்கூடாது. அந்த விக்ன யந்திரத்துக்கு ஈஸ்வரன், அந்த விக்ன யந்திரமே மகா கணபதி கிட்ட சரண் அடைஞ்சிருத்து அப்படின்னு அந்த கதையில சொல்றா. அப்புறம் மேற்கொண்டு அந்த போர்ல சேனாதிபதியா பிள்ளையார் இருந்து அந்த போர்ல அம்பாளோட சேர்ந்து பண்டாசுரன் அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணா அப்படின்னு இந்த கதை முடியறது. நம்ம கொஞ்சம் அழகா யோசிச்சு பார்த்தோம்னா இதுல ஒரு நுட்பமான விஷயம் நம்மளுக்கு தெரியறது. சந்தோஷம் அப்படின்றது ஒண்ணு இருந்துட்டா எந்த ஒரு தடையும் நம்மளால வெல்ல முடியும் அப்படின்றத இந்த கதையில ரொம்ப அழகா சொல்றா. விக்னேஸ்வரர் அந்த சிரிப்புல இருந்து பிறந்தார். சிரிப்பு நம்மள்ட்ட இருந்துருச்சுனாலே கஷ்டம்ன்றது நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு இந்த கதையில ரொம்ப அழகா சொல்றா. சரி, பண்டாசுரனுக்கு ஏன் இவ்வளவு வலிமை, அம்பாள் ஏன் முன்னாடி தபஸ்ல இருந்தா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த கதையில பார்ப்போம். நமஸ்காரம்.